அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்பிஎல் மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் 18/9/2021 நடந்த கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் இன் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். போன வீடியோக்கள் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். வாங்க சம் பார்க்கலாம். 44வது சம். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 எனில் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மூணுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன ஃபார்முலானா, முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. சரியா? அப்போ முகோடுக்கு வந்து மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 இன்ட்டு இடைநிலை தான் கண்டுபிடிக்கணும், அதனால் இதை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 2 இன்ட்டு சராசரியுடைய மதிப்பு வந்து 66. ஏன்னா ஃபஸ்ட்டு சராசரி ரெண்டாவது முகடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் முதல் சராசரி ரெண்டாவது முகடுன்னு எடுத்திருக்கோம். சரியா? இதில் மாற்றி எடுத்துடக்கூடாது. இப்போ 60 ஈக்குவல் டு 3 இடைநிலை 3 இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து 2ஐயும் 66ஐயும் பெருக்கணும்னா 132ன்னு வருமா? இந்த 132 இங்கே கொண்டுட்டு போங்க. இப்போ 60 + 132 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை. இப்போ என்ன வரும்? 192ன்னு வருமா? இது 3 இன்ட்டு இடைநிலை. நமக்கு என்ன தேவை? இந்த இடைநிலையோட மதிப்பு தான் தேவை. இப்போ இடைநிலை ஈக்குவல் டு இந்த 3 வந்து என்ன ஆயிரும்? வகுத்தல்ல போயிடும். அப்போ 192/3. இப்போ 1 3 3 6 3 18 4 3 12. அப்போ அதோட மதிப்பு என்னென்னா 64. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 45வது சம். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 6 இதோடைய சராசரி எவ்வளவு? 45. இப்போ இந்த 6 மதிப்புகள் இருக்குல்லையா, இந்த 6 மதிப்புகளில் ஒவ்வொரு மதிப்போடையும் 4 கூட்டுறாங்களாம், +4. அப்போ இந்த சராசரியோட மதிப்பு என்னென்னா இதுவும் அதே தான், +4 தான். அந்த 4 என்ன பண்ணிடணும்? இந்த சராசரி மதிப்போடையும் கூட்டிடணும். அப்போ ஒரு மதிப்பு எவ்வளவு? 49. அவ்வளோதான் ஆன்சர். எல்லா மதிப்பு ஒவ்வொரு தரவுடனும் 4ஐ கூட்டினாலும் கொடுத்துருக்காங்களா, அப்போ எல்லா மதிப்போடையும் ஒரு 4ஐ கூட்டினாலோ அதே மாதிரி ஒரு மதிப்பை கழிச்சாலோ நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த மொத்த சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து அந்த மதிப்பை என்ன பண்ணணும்? கூட்டவோ இல்லை கழிக்கவோ செஞ்சால் போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 97வது கணக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். அவர்களில் 3 எடைகள் 56, 68 மற்றும் 72 எனில் 4ஆமவரின் எடையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 பேருடைய எடையை கூட்டி 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சராசரி 60ன்னு கொடுத்துட்டு அந்த 4வது ஆளுடைய எடை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 56 + 68 + 72 அந்த 4வது நபரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பை 4ஆல் வகுத்தோம்னா அதோட மதிப்பு என்னது? 60. இப்போ இந்த 4 வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? அதே மாதிரி இந்த 3 மதிப்பையும் கூட்டிடுவோம். 8 2ஐயும் கூட்டினா 10, 16 6 மிச்சம் 1, 8 14 19 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 4 குறுக்க பிறக்கம்னா 6 நாங்கள் 24 240. இப்போ எக்ஸோட மதிப்பு தேவை. அப்போ 240 மைனஸ் 196. இந்த ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இங்கே வரும்போது என்ன ஆயிரும்? மைனஸாக மாறிடும். இப்போ கழிச்சோம்னா 10ல் 6 போச்சுன்னா 4, அடுத்து 3, 13ல் 9 போச்சுன்னா 4. அப்போ 44 கிலோங்கிறத என்னதுன்னா 4வது நபருடைய எடை. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 98வது கணக்கு. PQRS மற்றும் T இந்த 5 பேர், சரியா? PQRS மற்றும் T இவற்றின் சராசரி 28ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து PRT இந்த 3 பேருடைய சராசரி 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது QSஇன் சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தனித்தனியாக சராசரி தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 எண்களுடைய சராசரி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது PQR + S + T இதோடைய சராசரி அர்த்தம் இந்த 5 இதோடைய மதிப்பையும் கூட்டி 5ஆல் வகுப்போம். அதுதான் என்னது? 28.
அடுத்து என்னது இந்த மூன்றின் சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டி பை 3 அப்போ தானே 3 வகுத்துருப்போம். அதோட மதிப்பு எவ்வளவு? 24. QSன் சராசரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? Q ப்ளஸ் எஸ் பை 2 இந்த மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஷின் புரியுதா? இப்போ இதில் இந்த PRT அதுக்கு பதிலாக நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா P ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டியோட மதிப்பு கிடைக்குமா? அதை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா P ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டி ஈக்குவல் டு முன்னாங்க 12 மிச்சம் 1 23 6 1 7 72 கிடச்சிருக்கு. சரியா? அதே மாதிரி இங்கேயும் இந்த 5 குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். அப்போ என்ன வரும்? P ப்ளஸ் Q ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 8 40 மிச்சம் 4 2 10 14 140. இப்போ இதில் இந்த 3 மதிப்புகளுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 72ன்னு போட்டுடலாமா? அப்போ 72 ப்ளஸ் Q ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 140. நமக்கு இது மதிப்பு தான் தேவை. அப்போ Q ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 72 இங்கே போச்சுன்னா 140 மைனஸ் 72. அப்போ அதோட மதிப்பு என்னது? 8. 10ல் 2 போச்சுன்னா 8, 13ல் 7 போச்சுன்னா 6. அப்போ Q ப்ளஸ் எஸ்ஸோட மதிப்பு என்னது? 68. நமக்கு இது என்ன முடியலை. நமக்கு Q ப்ளஸ் எஸ்ஸோட என்ன கேட்டிருக்காங்க? சராசரி. அதனால் Q ப்ளஸ் எஸ் பை 2 2ஆல் வகுக்கணும். அப்போ 68 2ஆல் வகுத்தோம்னா 34. அதுதான் என்னது? Q ப்ளஸ் எஸ்ஸின் சராசரி. புரியுதா? இப்போ 34னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு. 99வது கணக்கு. ஒரு எண் அட்டவணையில் 4 5க்கும் 9 6களும் 6 9களும் 5 4கள் உள்ளன எனில் முகடு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது முகடுனா என்ன அர்த்தம்? அந்த எண் வரிசையில் எந்த எண் திரும்ப திரும்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கோ அதுதான் என்னது? அதோடைய முகடுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 5களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 5 எத்தனை தடவை இருக்கா? 4 தடவை இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அதே மாதிரி 9 6களும். அப்போ 6 9 தடவை இருக்குது. 6 9களும். அப்போ 9 6 தடவை இருக்குது. 5 4கள். அதாவது 4 5 தடவை இருக்குது. நம்மளோட வார்த்தைகளை பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் குழப்புறாங்கன்னா 5 4 தடவை இருக்கான், 4 5 தடவை இருக்கான், 6 9 தடவை இருக்குது, 9 6 தடவை இருக்குது. இப்படி நீங்கள் பிரித்து எழுதணும். இந்த இவ்வளோ தான் இந்த எழுதுனா முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் இது ஃபுல்லாக எண்கள். இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு? இப்போ இதில் எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு? இந்த 6ங்கிற எண்ணு தானா? அப்போ அதுதான் என்னது? முகடா? இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். புரியுதா? நான் சொன்னது இந்த கொஷின் மட்டும் ஒரு தடவை நிதானமாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிடும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.